தோல்வியில் முடிந்த டீலிமிட்டேஷன் மசோதா. நாடாளுமன்றத்தில் பாஜக படுதோல்வி. வீழ்த்தப்பட்ட சங்கிகளின் டெல்லி அணி, வென்று காட்டிய ஸ்டாலின் அணி, கோபத்தில் அலறி துடிக்கும் அமித்ஷா, தேஜஸ்வி அடித்து விரட்டி இருக்கக்கூடிய ஆராசா, திமுகவை மிரட்டும் நயினார் நாகேந்திரன், பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய சங்கிகள், வெற்றி அறிவிப்பை அறிவித்திருக்கக்கூடிய ஸ்டாலின், ஓடி ஒளிந்திருக்கக்கூடிய விஜய், எடப்பாடி. இது மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமா ஒரு கொண்டாட்ட மனநிலையில தான் இந்த வீடியோ இன்னைக்கு பதிவிடுறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ இன்னைக்கு மாலை ஒரு சந்தோஷமான செய்தி. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ இன்னைக்கு மாலை ஒரு சந்தோஷமான செய்தி. பாஜக ஒரு மாபெரும் கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு அடக்குமுறை சர்வாதிகார சட்டம்ன்ற பேர்ல, டீலிமிட்டேஷன் பேர்ல அவ்வளவு சர்வாதிகார சட்டத்தை கொண்டு வர பார்த்தாங்க. இங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாரு, எங்களுக்கு தேர்தலோ அரசியல்லாம் 2ஆம் பட்சம் தான், இந்த மாநில சுயாட்சி தான் முக்கியம் சொல்லி அந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமான அந்த பாஜகவுடைய கருப்பு சட்டத்தை தீயில வச்சு கொளுத்தி காட்டினார் தெரியுமா. அது இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த தமிழ்நாடு அணி, ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அணி ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சு அந்த டெல்லியில இருக்கக்கூடிய சங்கிகளோட அணி அடிச்சு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மாபெரும் சுப செய்தி இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமான, ஏன்னா இது அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வந்துதான் டீலிமிட்டேஷன் சம்பந்தமான மறுவரை கொண்டு வர முடியும். அப்படி அந்த அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வரணும்னா நாடாளுமன்றத்தில் அது சம்பந்தமான விவாதம் ஏற்படுத்தணும். அதுக்கடுத்து அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வாக்கெடுப்பு நடத்தப்படணும். அந்த வாக்கெடுப்பு நடத்தணும்னா அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு ஆதரவு அங்க இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அவையில ஒட்டுமொத்தத்துல 543 எம்பிகள்ல அவையில கலந்து கொண்ட எம்பிகள் 489 எம்பிகள் கலந்துக்கிட்டாங்க. மீதி எம்பிகள் லீவ் விட்டாங்க, பாதி பேர் ஆப்சென்ட். எந்த அளவுக்குன்னா எல்முருகன் கூட வரல. எல்முருகன் அவர் அவினாசி தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுல மும்முரமா இருக்கிறாரு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுடைய 40 எம்பிகளுமே அங்க களத்துல நின்று எங்க மாநில சுயாட்சிக்காக, மாநில உரிமைக்காக நாங்க களத்துல நிற்போம், எங்க தேர்தலை விட எங்களோட உரிமை முக்கியம் அப்படின்னு நாங்க களத்துல வந்து அங்க தன்னோட ஒவ்வொரு விஷயத்தையுமே பதிவு செஞ்சாங்க. அதோட விளைவு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய வாக்கெடுப்புல 489 எம்பிகள் கலந்துகிட்டதுல 3/2 பங்கு அப்படின்னா 326 எம்பிகளோட ஆதரவு வேணும். 326 எம்பிகளுடைய ஆதரவு இருந்தாதான் இந்த மசோதா வெற்றி அடையும், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். ஆனா இன்னைக்கு அங்க அந்த மசோதா, டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு ஆதரவா வாக்களித்தவர்கள், அந்த பாஜகவுடைய கூட்டணி எம்பிகள் ஆதரவா வாக்களித்தவர்கள் 278 பேர் மட்டுமே வாக்களிச்சிருந்தாங்க. மசோதாவுக்கு எதிராக 211 பேர் வாக்களிச்சிருந்தாங்க. அப்போ மசோதாவுடைய வாக்கெடுப்புல இந்த மசோதா தோல்வி அடைஞ்சதால இனி பாஜகவால ஒண்ணுமே செய்ய முடியாது. பாஜகவுடைய 12 வருஷ ஆட்சியில அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரலாறு தோல்வின்னு சொல்லணும். இந்த வரலாறு தோல்வி, அந்த வரலாறு தோல்வியை ஏற்படுத்தியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இங்க தமிழ்நாட்டில் அவ்வளவு துணிச்சலா ஒரு வீடியோ வெளியிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு. போடக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்துல இதை தன்னுடைய முக்கியமான விஷயத்தை அந்த இடத்துல முன்னெடுத்தினாரு. அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வீடுதோறும் கருப்பு கொடியை ஏந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, டீலிமிட்டேஷன்ல உங்களுடைய சர்வாதிகார குட்டத்தை நான் தீயிட்டு கொளுத்துறேன் அப்படின்னு அதை கொளுத்தி காமிச்சு மொத்த இந்தியாவுக்குமே அதை வெளிச்சம் போட்டு காட்டினதோட விளைவு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பாஜக படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. பாஜகவுடைய சர்வாதிகார கூட்டம் இன்னைக்கு அவங்கள தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு வாக்கெடுப்புலாம் வந்துடக்கூடாது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தென் மாநிலங்களோட தயவே இல்லாம நம்ம ஒவ்வொரு மசோதா நம்ம கொண்டு வந்துடணும், இதோட கடைசி கட்ட எல்லையா ராம ராஜ்யத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. அதுக்கு கொண்டு வரப்போக்கூடிய ஒரு முக்கியமான கருவி தான் இந்த டீலிமிட்டேஷன் சொல்றது. ஏன்னா தொகுதி மறுவரை இப்ப ஆல்ரெடி 543 எம்பிகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நாங்க 850 மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை மக்கள் தொகையின் அடிப்படையில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இங்கதான் இருக்குது மோசமான ஆபத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1976 இந்திரா காந்தியோட பீரியட்ல தொகுதி மறுவரை செய்யப்படும் போது அன்னைக்கு இந்திரா காந்தி என்ன யோசிச்சாங்கன்னா, இது மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு போறது ஒரு பெரிய ஆபத்து, நம்ம மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தென் மாநிலங்கள், படித்த மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேலையில செய்யறாங்க. இப்போ நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை பிரிச்சோம் அப்படின்னா அப்போ இது தென் மாநிலங்களுக்கு அவங்களுடைய சப்தம் குறைஞ்சு போயிடும், அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும், அவங்களுடைய எம்பிகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். அப்போ மக்கள் தொகை நம்ம சொன்ன பேச்சை கேட்டதுக்கு அவங்களுக்கு தண்டனையா? அதனால
மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்திரா காந்தி அதை அன்னைக்கு நிறுத்தி வச்சாங்க. அதுக்கடுத்து அடுத்த 25 வருஷம் கழிச்சு 2001 வாஜ்பாயோட ஆட்சி. வாஜ்பாயுமே இதை நியாயமா சிந்திக்கிறாரு. மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செஞ்சோம் அப்படின்னா இது தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா மாநிலங்களுமே முறைப்படி மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்களே, வட மாநிலங்களில் இந்த கட்டுப்பாடு எதுவுமே இல்லையே. அப்ப மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தோம்னா வட மாநிலங்களோட எண்ணிக்கை, எம்பிகளோட எண்ணிக்கை உயரும், தென்னிந்தியாவோட எண்ணிக்கை குறையும். அப்போ மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா? அப்ப மக்கள் தொகையின் அடிப்படையில மறுசீரமைப்பு செய்யறது இது ஒரு தவறான முன்னெடுப்பு, இது தென்னிந்தியாவுடைய உரிமையை பறிக்கிற விஷயம் சொல்லி வாஜ்பாயுமே அன்னைக்கு நிறுத்தி வச்சாரு. அதுக்கு அடுத்த 25 வருஷத்துல மோடி இதோட தங்களுடைய ஆர்எஸ்எஸ் சிந்தனைக்காக இதை கொண்டு வர பாக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இவங்களோட தயவு இருக்கிறதால தான் நம்மளுக்கு எந்த கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு தயவால தான் நம்ம ஆட்சி இருக்குது. 2029 இவங்களோட தயவே இல்லாம நம்ம டைரக்டா ஆட்சிக்கு வரணும். அப்ப எண்ணிக்கை 850 மாத்து. 850 மாத்திட்டு ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான வட மாநிலங்களுக்கு எண்ணிக்கை உயர்த்திட்டோம்னா அங்க சங்கிகள் நமக்கு தானே ஓட்டு போட போறான். அப்ப இவங்களோட தயவு இல்லாமல் நம்ம தானே ராஜா அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்காக இதை நடைமுறைப்படுத்த பார்த்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆரம்பிச்ச அந்த தீ இந்தியா முழுக்க பரவி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க. இந்த எதிர்ப்புக்கு அஞ்சிய அமித்ஷா நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்னா, இல்ல நாங்க மக்கள் தொகை அடிப்படையிலான நாங்க கொண்டு வரல, நாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் கொண்டு வர போறோம். 50% நாங்க சீட்டு எண்ணிக்கையை உயர்த்த போறோம். 50%ங்கிறது 850 மாறுது. 50% அளவுல எல்லாருக்குமே விகிதாச்சார அளவுல, அதாவது இன்னைக்கு தமிழ்நாடுக்கு 7.28% அளவுக்கு 39 எம்பிகள் இருக்குன்னா அதே 7.28% அளவுக்கு தான் நாங்க உயர்த்த போறோம். இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் இந்த அளவுல தான் நாங்க உயர்த்த போறோம்னு சொல்லி சொன்னாரு. ஆனா சொன்னாரே தவிர அது எந்த ஒரு குறிப்புகள்லயோ எந்த ஒரு சட்ட வாக்கியமாவோ எந்த இடத்துலயுமே அவங்க பதிவு செய்யல. அப்போ இவங்களை இப்படி பதிவு செய்யாம வாய் ஜாலம் தானே. ஏன்னா நாங்க ஜெயிச்சோம்னா அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறோம், நாங்க கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை. டிமானிஸ்ட்ரேஷன் கொண்டு வரோம், பண மதிப்பிழப்பு கொண்டு வந்து கருப்பு பணத்தை ஒழிச்சு காட்டுவேன், எனக்கு நீங்க 50 நாள் டைம் கொடுங்க, 50 நாள்ல கருப்பு பணத்தை ஒழிக்கலனா என்ன நடுரோட்ல தீயில வச்சு கொளுத்துங்கன்னு சொல்லி மோடி வாக்குறுதி கொடுத்தாரு. செஞ்சாரா மோடி? அப்ப இவங்க என்னைக்குமே இவங்க வாய் வார்த்தைகளால் சொல்றதுல இவங்க என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய கட்சியை சேர்ந்த நிதின் கட்கரியே சொன்னாரு, நாங்க தேர்தலுக்காக பல ஜும்லா சொல்லுவோம், பல பொய்க்கதைகளை சொல்லுவோம் அப்படின்னு பொய்க்கதைகள் சொல்ல கூட்டம். அதனால இவங்களோட வெறும் வாய் வார்த்தையை நம்ப முடியாதுங்கிறதால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வளவு எதிர்ப்புகள் அந்த இடத்துல பதிவு செஞ்சாரு. ஏன்னா இந்த எண்ணிக்கையை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இப்ப இன்னைக்கு 543 எம்பிகள் இருக்கா, அந்த 543 நம்ம தமிழ்நாட்டில் 39 எம்பிகள் இருக்குது. இந்த 543 39 அப்படிங்கிறது இது சதவீத அடிப்படையில 7.18% வருது. இதுவே இப்போ உத்தரப்பிரதேசத்துல 80 எம்பிகள் இருக்கிறாங்க. அப்ப 543ல 80 அப்படிங்கிறது 14.73% இருக்குது. இதெல்லாம் 1971 இந்திரா காந்தியோட பீரியட்ல கொண்டு வரப்பட்ட அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை அடிப்படையில அன்னைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கணக்கீடு. அப்ப இன்னைக்கு பாஜக இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்கு நாங்க 50 சீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுகள் வந்தது. 50 சீட் அப்படின்னா அது விகிதாச்சார அடிப்படையில 5.88% தான். நம்ம ஆல்ரெடி 7.18 இருக்கோம், இப்போ 5.88% வரும். சில கருத்துப்படி என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு 59 சீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 59 சீட்டுன்னு பார்த்தா கூட அது 6.94% தான் ஆகும். அப்ப ஏற்கனவே 7.18 இருந்து 6.94ங்கிறது நம்மளுடைய சதவீத அடிப்படையில் நம்ம உரிமையை பறிக்கிறதுக்கு சமம். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 138ல இருந்து 140 தொகுதிகள் வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை உத்தரப்பிரதேசத்துக்கு 140 138 கொடுத்தா அது சதவீத அடிப்படையில 16.24%. ஆல்ரெடி உத்தரப்பிரதேசத்துக்கு 14.73% இருக்கு. அது 16.24% அளவுக்குனா அப்ப அங்க உள்ள எம்பியோட எண்ணிக்கையை உயர்த்திட்டு தமிழ்நாட்டோட எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு வேலைகளை ஈடுபடுறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க என்னைக்குமே பாஜகவுடைய பேச்சை நம்ப முடியாது. அவங்க நாங்க விகிதாச்சார அடிப்படையில கொண்டு வரேன்னு சொல்லி அதை எழுத்துப்பூர்வமாவோ சட்டப்பூர்வமா சொல்லாம வெறும் வாய் வார்த்தையா தான் சொல்றாங்க. மக்கள் தொகையின் அடிப்படையில் அவங்க எம்பிகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய எம்பிகள் குறையும். அன்னைக்கு 1971 2001 மக்கள் தொகை படி இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 39ங்கிறது 31 மாறும், கேரளாவில் 20ங்கிறது அது 14 மாறும். ஆனா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான்ல அவங்களோட எண்ணிக்கை பன்மடங்கா உயரும். அப்ப நம்மளோட உரிமையை பறிச்சு அவங்களோட எண்ணிக்கையை உயர்த்தி கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த டீலிமிட்டேஷன் அந்த அளவுக்கு கடுமையா தொடர்ந்து எதிர்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றதா, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வைங்களேன், 2 அணிகளிலுமே 11 பேர் அங்க பிளேயர்ஸ் இருப்பாங்க, அது விளையாடுவாங்க. இதுதான் சம போட்டி அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல போட்டி எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு டீம், இப்போ தமிழ்நாடு டீம் அப்படின்னா தமிழ்நாடு டீம்ல நீங்க 4 பேர் தான் நீங்க பிளேயர் பண்ணணும். ஒருத்தர் கீப்பரா நிக்கணும், ஒருத்தர் பவுலிங் பண்ணணும், மீதி 2 பேர் ஃபீல்டிங் பண்ணணும்.
அப்ப அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. இந்த 4 பேர் தான் நீங்க ஒட்டுமொத்த கிரவுண்டே நீங்க விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியும். ஆனா அதுவே தமிழ்நாடு அணி பேட்டிங் பண்ணும்போது எதிர் டீம் இருக்கு இல்லையா? அந்த எதிர் டீம்ல வந்து 25க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிரவுண்ட் ஃபுல்லா சூழ்ந்து இருப்பாங்க. அந்த 25, 30 பிளேயர்கள் இருக்கும்போது இந்த 2 பிளேயர் இவங்கள தாண்டி நீங்க ரன் அடிச்சு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அநீதியோ அந்த மாதிரி ஒரு அநீதி தான் இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல நடந்தது. தொடர்ந்து நம்ம நம்மளுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சோம். இந்தி திணிப்புல என்ன நடந்ததோ அந்த ஒரு எதிர்ப்பு போராட்டம் வீடுதோறும் நடக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரியே வீடுதோறும் கருப்பு கொடி ஏந்தி அந்த போராட்டம் நடந்ததோட விளைவு மக்களுடைய கிளர்ச்சியை பார்த்துட்டு நாடாளுமன்றத்தில் நடுநடுங்கி போயிட்டாங்க. எந்த அளவுக்கு நடுங்கி போயிட்டாங்கன்னா அதுல குறிப்பா அந்த தேஜஸ்வி சூர்யான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு, கர்நாடகாவோட எம்பி, நம்ம அண்ணாமலையோட ஒரு ஜிடி தோஸ்த். அவர் வந்து இந்த தேஜஸ்வி சூர்யா வந்து நாடாளுமன்றத்தில் கையாமுயா கையாமுயான்னு சொல்லி கத்திட்டு கிடந்தாப்புல. அதுல அவர் சொல்றாரு, இந்த திமுகவுக்கு இதே வேலையா போச்சு. திமுக வந்து மொழியை வச்சு நீங்க வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க, மொழியை வச்சு பிரிவினைவாத அரசியல் செய்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாப்புல. உடனே அண்ணன் ஆராசா அந்த இடத்துல எழுது சும்மா நெத்தில அடிச்ச மாதிரி உட்கார் அப்படிங்கிற மண்டையில தட்டின மாதிரி சூப்பர் ரிப்ளை கொடுத்திருந்தாரு. என்னது மொழியை வச்சு நாங்க பிரிவினைவாத அரசியல் செய்யறோமா? இந்திய நாட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சனைனாலும் இந்த திமுகவும் இந்த தமிழ்நாடு தான் களத்துல வந்து நின்று இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வெறும் வாய் வார்த்தையா சொல்லாம அதுக்கான ஆதாரங்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு. 1971 பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்தது. அந்த போர்ல அன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் நிதி கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாம் லட்சங்கள்ல நிதி கொடுக்கும்போது தமிழ்நாடு மட்டும் அன்னைக்கு இந்திய அரசுக்காக 6 கோடி ரூபாய் 1971 6 கோடி ரூபாய் தமிழ்நாடு நிதி கொடுத்தோம் அப்படிங்கறத அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாரு. அதே மாதிரி 1999 கார்கில் போர் நடக்குது. வாஜ்பாயோட ஆட்சி காலத்துல கார்கில் போர் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல அன்னைக்கு கலைஞர் ஆட்சியில இருக்கக்கூடிய நேரத்துல அன்னைக்கு தமிழ்நாடு சார்பில் 100 கோடி ரூபாய் இந்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு முறை இந்திய நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு முதல்ல வந்து நிக்குது. இப்போ பஹல்காம்ல தாக்குதல் நடந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில மெரினா பீச்சில் அவ்வளவு பெரிய பேரணி, இந்திய ராணுவத்துக்காக நாங்க எப்பவும் பக்கபலமா நிப்போம் அப்படின்னு சொல்லி, நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நாங்க எப்பவும் நிப்போம், எங்களுக்கு நீ தேசியவாத பாடம்லாம் எடுக்க தேவையில்ல ராஜா, நீ மூடிட்டு உட்கார் ராஜா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அப்படி மண்டையில தட்டின மாதிரி ஒரு பதில் கொடுத்துட்டு, இந்த மாதிரி தேசியவாதத்தை பத்தி பாடம் எடுக்கிறது உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அதுல இந்தியும் சமஸ்கிருதத்தையும் உள்ள புகுத்தலாம்னு சொல்றீங்க தெரியுமா, அதை தான் நாங்க எதிர்க்கிறோம். நாங்க தேசியத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. இந்த உங்களுடைய அடக்குமுறைக்கு எதிராகவும் இந்த இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க தெரியுமா, அது எப்பெல்லாம் வருமோ அப்ப எங்க மாநில சுயாட்சியை மீட்கிறதுக்காக நாங்க களத்துல இறங்கி எதிர்க்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அட்டாக். பாஜக ஆரம்பத்துல இருந்தே அடின்னு சொல்லலாம். அதோட ஒரு கடைசி கட்டம் தான் இன்னைக்கு வாக்கெடுப்புலையுமே பாஜக படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்குன்னா சங்கிகளே ஒரு கட்டத்துல பாஜக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா பத்ம சேஷாத்ரின்னு சொல்லி ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லி அவர் இந்த டிவி விவாதத்தெல்லாம் கலந்து பாப்புல, அவரே ஒரு கட்டத்துல வீடியோ போட்டாரு. இந்த நேரத்துல இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை கொண்டு வரலாமா, அண்ணாமலை நயினார் நாகேந்திரன்லாம் களத்துல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, டீலிமிட்டேஷனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணப்படாது, 1971 என்ன நடந்துச்சு அதான் நடக்கும்னு சொல்லி அண்ணாமலை எல்லாம் ரோடா போய் பேசிட்டு இருக்காரு. ஆனா பாஜக இது வரைக்கும் அது எழுத்துப்பூர்வமா எதுவுமே சொல்லல. இந்த நேரத்துல நீங்க வடக்கு மாநிலங்களுக்கு அதிகமாகவும் தென் மாநிலங்களுக்கு நீங்க குறைவாகவும் கொடுத்துட்டா இது அரசியல், இதுக்கடுத்து தமிழ்நாட்டுல பாஜக காலே பதிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுரும், பாஜக சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பத்ம சேஷாத்ரி மாதிரியான சங்கிகள் இன்னைக்கு கதறக்கூடிய அளவுக்கு, பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு களம் மாறி இருக்குது. அதோட தான் இதை பொறுக்க முடியாத நயினார் நாகேந்திரன் ஒரு கட்டத்துல பல கொதிச்சு பேசுறாரு. திமுக உங்களுக்கு எதிர்க்கிறதே இதே வேலையா போச்சு. இப்படிதான் எமர்ஜென்சி வரும்போது 1975 எமர்ஜென்சி பீரியட்ல இப்படிதான் எதிர்த்துட்டே இருந்தீங்க, அப்புறம் ஒட்டுமொத்த கூட்டத்தையே பிடிச்சி உள்ள வச்சாங்க, அந்த மாதிரி ஏதாவது 1000 பாத்துங்க அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க டீலிமிட்டேஷன் எதிர்த்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, உங்க கைது செஞ்சிருவாங்க, உங்க ஆட்சியை கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுக மிரட்டல் கொடுக்குறாராம். இதெல்லாம் பயந்த கட்சியா திமுக. அந்த எமர்ஜென்சி வெளியில திமுக காரன் சொன்னாலே அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. துணிஞ்சு களத்துல போய் நின்றாங்க. இந்த என் மகன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு வருவாரு, நீ அரெஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு தன்னோட சொந்த மகன், அப்ப அவரோட மனைவி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த மகனை அனுப்பி வச்சு மிசா சட்டத்துல கைது செய்யப்பட்டு அவ்வளவு துணிச்சலா அவங்க ஆட்சி கலைக்கப்பட்டது, அன்னைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது, ஆனா எதுக்குமே அஞ்சாம அவ்வளவு துணிச்சலா அன்னைக்கு நின்று எமர்ஜென்சி அந்த அளவுக்கு எதிர்த்தவங்க இந்த டீலிமிட்டேஷனை கண்டு அஞ்சிட போறாங்க. அதனால முதலமைச்சர் ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாரு. 1950-60 ஒரு திமுக பாத்தீங்கல்ல, அந்த திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும். இது நீ மிரட்டல் நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, எங்களுக்கு பதவியெல்லாம் 2ஆம் பட்சம் தான், எங்களுக்கு மாநில உரிமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு களத்துல நின்று அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு காட்டியதோட விளைவுதான் பாஜக அடித்து வீழ்த்தப்பட்டு இன்னைக்கு திமுக இந்தியாவிலே ஒரு மாபெரும் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில்
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அப்போ செய்தி வந்தது, நாடாளுமன்ற மசோதாவில் இந்த டீலிமிட்டேஷன் மசோதா வீழ்த்தப்பட்டுருச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு உடனடியாக முதலமைச்சர் அங்க அறிவிக்கிறாரு. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி, டெல்லி அணி அந்த சங்கிகளுடைய அணி அடித்து வீழ்த்தப்பட்டிருக்குது, இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல மீண்டும் நம்ம வென்று காட்டியிருக்கிறோம், மாநில சுயாட்சியை மீட்டு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷமான அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. உண்மையாவே திமுகவை மனசார பாராட்டலாம். நிறைய தற்குறிங்க, சில பைத்தியக்கார பசங்க சொல்லுவாங்க, நீங்க ஏன் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க, திமுகவை ஏன் ஆதரிச்சு பேசுறீங்க, நீங்க திமுக பக்கம் சாஞ்சிடுறீங்களே அப்படின்ட்டு இருக்காங்க, நீங்க மீடியால இருக்கீங்க, நடுநிலையா பேச வேணாமா அப்படிலாம் சொல்லுவாங்க. நடுநிலைனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நடுநிலை அப்படின்னா ஒரு உண்மை இருக்கு, பொய் இருக்கு, ரெண்டுத்துக்கு நடுவில் நான் கொஞ்சம் உண்மையை எடுத்துப்பேன், கொஞ்சம் பொய்யை எடுத்துப்பேன், அதுக்கு பேர் நடுநிலை கிடையாது. எங்க ஒரு இடத்துல உண்மை இருக்கோ உண்மையின் பக்கம் நிற்பதற்கு பேர் தான் நடுநிலை, அதுக்கு பேர் தான் நடுநிலை. நான் உண்மையை எடுத்துப்பேன், பொய்யை எடுத்துப்பேன், அதுக்கு பேர் நடுநிலை இல்ல. நம்ம மாநிலத்துல மதவெறியை உள்ள பூத்த பாக்குறான், அதுக்கு எதிராக இங்க திமுக இங்க களத்துல வந்து நின்று அந்த மதவெறியை அடிச்சு ஓட விடுறாங்க. நம்ம மாநிலத்தோட சுயாட்சியை பறிக்க பார்த்துட்டு இருக்கிறான், அதுக்கு எதிராக களத்துல நிக்க வேண்டிய என்னோட ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, மாநில சுயாட்சி எங்களுக்கு முக்கியம் வந்து களத்துல நிக்கிறாங்க. அப்ப இப்பேற்பட்ட திமுக பக்கம் நிக்காம, திமுக வெற்றிக்கு நம்ம குரல் கொடுக்காம வேற போய் சங்கிகளுக்கும் இந்த விஜய் மாதிரியான கொலைகளுக்கும் குரல் கொடுக்க சொல்றியா? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, விஜய் வெளியில காணா, இந்த டீலிமிட்டேஷன் பத்தி வாயை திறந்து பேசல, டி நகர்ல ரோடு ஷோ நடத்துறாரு, மத்த இடங்கள்லாம் பேப்பர் பார்த்து படிக்கக்கூடிய விஜய் டீலிமிட்டேஷன் பிரச்சனை நடக்கிற அன்னைக்கு ஒரு வாயை கூட திறந்து பேசல. அப்ப இந்த மாதிரி தற்குறிகளோட பின்னாடி போக சொல்றியா? எடப்பாடி பழனிசாமி டீலிமிட்டேஷன் ரொம்ப நல்ல விஷயம், பெண்களுக்கு உரிமை கிடைச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமா சரணடைஞ்சு போயிருக்காரு. அப்ப இந்த மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பக்கம் ஓடி ஒழியக்கூடிய கோடைகளும், ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமா விழுந்து கும்பிடக்கூடிய அடிமைகள் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாநில உரிமையை மீட்கக்கூடிய திமுகவும் அதோட தலைவர் மு க ஸ்டாலின் இங்க இவ்வளவு உறுதியா நிற்கும் போது, அப்பேற்பட்ட ஒரு கட்சியோட நம்ம கூட நிக்கிறது தான் இந்த தமிழ்நாட்டோட உரிமை பாதுகாக்கப்படும். டெல்லி அணி எவ்வளவோ இந்த தமிழ்நாட்டை குறி வச்சு அவங்களுடைய மதவாத சித்தாந்தத்தை உள்ள புகுத்துக்கிறதுக்காக என்னென்னவோ திட்டங்கள் திட்டி சதி திட்டங்கள் போட்டுக்கிட்டு அவங்களுடைய பினாமி வழியாகவும் அடிமைகள் வழியாகவும் மாறு வேஷங்கள் வழியாகவும் உள்ள வரும்போது, இந்த தமிழ்நாட்டில் எக்காரணத்து கொண்டு அந்த பெரியாரிய சிந்தனையை நீர்த்து போகக்கூடாது, எப்பவுமே பெரியாரோட தடி உயிர்ப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு துணிச்சலோட இருக்காங்களே, அந்த திமுக பக்கம் நிற்க வேண்டியதுதான் ஒவ்வொரு தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அதனால வரக்கூடிய தேர்தலில் நம்மளுடைய வாக்குகளை கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க. எனக்கு அந்த நடிகனை பிடிக்கும், நான் காலங்காலமா அந்த கட்சிக்கு நான் பிடிக்கும் அப்படி இல்லாம நம்ம பிடிச்சதுக்காக ஓட்டு போடாம இந்த மாநிலத்துக்காக யார் நிக்கிறா, என்னுடைய வாக்கு என் மாநில நலனுக்காக அப்படின்னு. அதனால இந்த தேர்தலில் நம்மளுடைய வாக்குகள் எங்கேயுமே சிந்தாம செதறாம, எந்த ஒரு ரசிகனை பார்த்து எந்த நடிகனை பார்த்து மயங்கிறாம நம்மளுடைய முழு வாக்குகளையுமே திமுகவுக்கும் அவங்களுடைய கூட்டணிகளுக்கும் இந்த வாக்குகளை செலுத்தி, இன்னைக்கு எப்படி இந்த மசோதாவில் தமிழ்நாடு அணி வென்று காட்டியிருக்கோ அதே மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலுமே தமிழ்நாடு அணி ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாக்குகள் மூலமா பாஜகவுக்கு பதிலடி கொடுப்போம். போராடும், தமிழ்நாடு வெல்லும்.